நாம் இன்னைக்கு ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் விண்டோஸ் ஃபயர்வாலை யூஸ்வலாக வந்துட்டு வெப்சைட்டை பிளாக் ஃபயர்வால் என்ன பண்ணணும்னா வெப்சைட்டை பிளாக் பண்ணோம். அன்னெசரியாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அது ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணும். ஸோ அந்த ஃபயர்வாலை எப்படி விண்டோஸ் 10 இருக்கட்டும் 11 இருக்கட்டும் எப்படி ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு கண்ட்ரோல்னு டைப் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் பேனல் வரும். இல்லை அப்படின்னா விண்டோஸ் ஆர் கீ ப்ரெஸ் பண்ணால் ரன் கமாண்ட் வரும். அதுலேயும் கண்ட்ரோல் டைப் பண்ணி கொடுத்தா அந்த கண்ட்ரோல் பேனல் பேஜ் வரும். இதில் யூஸ்வலாக உங்களோட சிஸ்டமில் கேட்டகரின்னு தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்மால் ஐக்கான் கொடுத்துருங்க. ஸ்மால் ஐக்கான் கொடுத்துட்டு இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இதில் இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரெக்கமெண்டட் இந்த மாதிரி ஆனில் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே டொமைனு, ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ஐபி செட்டிங்ஸில் இது வராது. ஸோ இந்த டொமைனில் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ஃபயர்வால் ஸ்டேட்டஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆஃப் அப்ளை, தென் ப்ரைவேட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணுங்கள். தேர்டு வந்துட்டு பப்ளிக் ப்ரொஃபைல் அதுவும் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ ஃபயர்வால் ஆஃப் ஆயிரும். இப்போ என் ஃபயர்வால் வந்துட்டு அன்னெசரியாக உங்களோட சிஸ்டத்தை ஸ்லோ பண்ணும். ஆனில் இருந்தால் சில நெட்வொர்க்கு இப்போ ஃபைல் ஷேரிங் பண்ணுறோம்ல, நெட்வொர்க்கில் உங்களோட ஃபைல்ஸு அதர் சிஸ்டத்துக்கு போகாமையும் காட்டும், பிளாக் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ஃபயர்வால் தான் காரணம். ஸோ இந்த ஃபயர்வாலை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பும் பிளாக் ஆகாது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஆக்சஸ் ஆகும், சிஸ்டமும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபயர்வால் இப்படி தாங்க ஆஃப் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க.